தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷபீர். வணக்கம். தொடர்ந்து திமுக முன்னிலை வகித்து வருகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில். இந்த முன்னிலை நிலவரத்தை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது முதற்கட்டமா? இது எதிர்பார்த்த ஒன்றுதான். இந்த தேர்தல்ல திமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்றதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. நிறைய பிரச்சனைகள், அதாவது இந்த தேர்தல் காலத்தை டாமினேட் பண்ணுவதற்கான நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது அங்க ஏற்பட்டிருந்துச்சு. குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள், அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகள், அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை, இந்த விவகாரங்கள் எல்லாம் அங்க ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இருந்துச்சு. அது ஒரு பெரிய தேர்தல் பிரச்சனையாகவும் அந்த களத்துல மாறவில்லை. ரெண்டாவது, இந்த காம்படிஷன்ல உங்களுக்கு ஏடிஎம்கே இல்லாததுனால இந்த தேர்தல்ல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஆர்வம் என்பது இல்லை. ஏன்னா அதிமுகவுடைய வாக்குகள் யாருக்கு போகும், எந்த கட்சிக்கு அதிமுகவுடைய வாக்குகள் போகும் அப்படின்ற அந்த டிஸ்கஷன் தான் பெரிய அளவுக்கு இருந்துச்சே தவிர அங்க ஒரு திமுகவுக்கு ஒரு போட்டி இருப்பதான ஒரு தோற்றமோ அல்லது அந்த தேர்தல் காலத்துல திமுக ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்கிற அளவுக்குலாம் ஒரு போட்டி என்பதெல்லாம் அவங்களுக்கு இல்லாத ஒரு சூழல் தான் இருந்தது. பாமக அங்க போட்டியிட்டாங்க. பாமக தரப்புல இருந்து அவங்க எதிர்பார்த்தது அதிமுகவுடைய வாக்குகளை பெற்றுவிட்டால் அந்த வாக்குகள் எல்லாம் நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு அந்த ஓரளவுக்கு ஒரு டஃப் காம்படிஷனை கொடுக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. சீமான் உடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய நாம் தமிழர் கட்சியுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த விக்கிரவாண்டி தேர்தல்ல கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவருடைய கட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக மாறி இருக்கிறது. ரெண்டாவது, ஒரு 8% வாக்குகளை அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்காங்க அப்படின்னும் போது சீமான் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் கூடுதலாக களத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே அவர் அங்க தங்கி இருந்து அந்த வேலைகளை பார்த்தாரு. ரெண்டாவது, அதிமுகவுடனான அந்த இணக்கமும் கொஞ்சம் அந்த சமயத்துல காட்டப்பட்டுச்சு. அதிமுகவினர் சட்டமன்றத்துல இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அந்த போராட்டத்துல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள்லாம் போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க, அவங்களுக்காக குரல் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் அங்க நாம் தமிழருக்கு அந்த வாக்குகள் போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது கூட நடக்கல. ஏன்னா கடந்த முறை நாம் தமிழர் 8000 ஓட்டு கிட்டதான் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரியான ஒரு வாக்குகளை தான் இந்த முறையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றது பார்க்க முடிகிறது. ஸோ கிட்டத்தட்ட இந்த தேர்தல் அப்படின்றது முடிவுகள் அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். காலையிலிருந்து இடைத்தேர்தல் வாக்கு எண்ணும் நிலவரங்களை தொடர்ந்து நேரலையில பார்த்து வருகிறோம். அந்த வகையில முன்னாடி பத்திரிகையாளர்கள் நம்ம கிட்ட சொன்னது மாதிரி, நீங்க குறிப்பிட்டது மாதிரி தான் அதிமுக அதனுடைய வாக்குகள் பிரிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னது மாதிரி, அவர்கள் நம்முடைய வாக்குகள் யாருக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சாங்க. அப்படி ஒரு ஸ்டாண்டை எடுக்காததும் கூட இப்ப இந்த மாதிரியான முடிவுக்கு காரணமா இருக்கும்னு பார்க்கலாமா? நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அந்த தேர்தல்ல அதிமுக அந்த தேர்தல்ல போட்டியிட்டு இருக்கணும். ஆனால் தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவுக்கு அது ஒரு நெருக்கடியான ஒரு தேர்தலாக மாறிவிடக்கூடாது. மேலும் ஒரு நெருக்கடி வந்துவிடக்கூடாது, மேலும் ஒரு தோல்வி அப்படின்ற மாதிரி வந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை அதிமுகவினர் அந்த தேர்தலை புறக்கணிச்சாங்க. அந்த தேர்தலை புறக்கணிப்பதற்கான காரணங்களையும் அவங்க காரணங்களையும் அதெல்லாம் பொதுவா சொல்ற காரணங்கள் தான். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக அந்த முடிவை கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த கள்ளக்குறிச்சி சம்பவங்களுக்கு எல்லாம் முன்னாடி அவங்க எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் தாட் கட்சிக்குள்ளேயே இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் எல்லாம் வந்துருந்துச்சு. சி.வி. சண்முகம்லாம் அதை பேசியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம முன்கூட்டியே முடிவு எடுத்து அறிவிச்சிட்டோம், கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தோம்னா இந்த தேர்தலில் நம்ம போட்டிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முன்வைத்து நம்ம கொஞ்சம் அதை எழுப்பி பேசி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்க. பட் பை த டைம் இட் வாஸ் டூ லேட். இன்னொன்னு, அதிமுகவுடைய வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு போல அப்படின்றது தெரியுது. பாமகவுக்கும் பெரிய அளவுக்கு அந்த ஓட் டிரான்ஸ்பர் நடந்திருப்பதாகவும் தெரியவில்லை. இறுதி நம்பர்ஸ் வரும்போதுதான் நம்ம அதை பார்க்கும்போது தெரியும். ஸோ ஒண்ணு, அது திமுகவுக்கே போயிருக்கிறதா அப்படின்ற அந்த கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. ஸோ அந்த நம்பர்ஸ் ஃபைனல் ஃபிகர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கடந்த முறை அங்க என்ன நம்பர்ஸ் வந்துச்சு, இந்த முறை என்ன நம்பர்ஸ் வந்துச்சுன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு கிளியர் பிக்சர் எமர்ஜ் ஆகும். அதிமுகவுடைய வாக்குகள் எந்த பக்கம் போயிருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி திரு ஷபீர்.
விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணும் நிலவரங்களை பார்த்து வருகிறோம். 15வது சுற்று முடிவில் 50,000 வாக்குகளுக்கு மேல் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருக்கிறார். 15வது சுற்று நிலவரப்படி 94,932 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அதேபோல பாமக வேட்பாளர் சி அன்புமணி 43,225 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொண்டர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடிய அந்த நேரடி காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தற்போது 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 94,932 வாக்குகளை தற்போது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது நேரலை வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கிறார் அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள். சார் வணக்கம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றிருக்கிறார். உங்களுடைய முதல் பார்வையை பதிவு செய்யலாம். அன்னியூர் சிவா அவருடைய வெற்றி தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய 3 ஆண்டுகால ஆட்சிக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. அவர் 3 ஆண்டுகளில் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் மக்களுக்காக செய்திருக்கிற சாதனைகள் எல்லாம் மக்களிடம் எந்த அளவிற்கு ஆதரவு பெற்றிருக்கிறது என்பதற்கு ஒரு ஆதாரம்தான் அன்னியூர் சிவா அவருடைய வெற்றி. குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதி மகளிர் மிகச் சிறப்பாக நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் செய்த சாதனைகள், உரிமைப்பெண் திட்டமாக இருந்தாலும், அதேபோல் உரிமைப்பெண் திட்டம் மட்டுமல்ல, இலவச பேருந்து திட்டமாக இருந்தாலும், நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும், அதேபோல் மாணவர்களுக்காக படிக்கிற பொழுது கல்லூரியில் சேர்ந்தால் அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்குகின்ற திட்டங்களாக இருந்தாலும் அனைத்திற்குமாக அந்த மக்களிடம் ஆதரவு இருந்தது என்பதை மறுக்க முடியாது. அதே நேரத்தில் தமிழகத்தில் பெற்றிருக்கிற வெற்றி மட்டுமல்ல, இந்தியாவிலேயே இப்போ பிஜேபியும் பாமகவும் சேர்ந்து இங்கே நின்றார்கள். அவர்களுக்கு கிடைத்திருக்கிற தோல்வி பாஜகவிற்கு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே நடைபெற்ற இடைத்தேர்தல் 13 இடைத்தேர்தல்களில் 11 இடைத்தேர்தல்களில் அவர்கள் தோல்வியுற்றிருக்கிறார்கள். 2இல் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று இதுவரை வந்த கணிப்புகள் சொல்கின்றன. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது பாமக பாஜக கூட்டணிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய தோல்வி என்பதுதான் இதிலே மிக தெளிவாக தெரிகிறது. தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி அது மட்டுமல்ல, நம்முடைய இளைஞரணி செயலாளர் நம்முடைய உதயநிதி அவர்கள் இந்த தொகுதிக்கு வந்து செய்த 2 நாள் சுற்றுப்பயணம் மக்களை ஈர்த்ததுடன் அவர்களிடையே மிகப்பெரிய செல்வாக்கையும் உருவாக்கியது. அதன் விளைவாகத்தான் இந்த அளவிற்கு மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது உறுதியாகி இருக்கிறது.